பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரைப்படம் ரஜினியை மனதில் வைத்து எழுதிய திரைப்படம் என்றும் அதில் மலையாள நடிகை மமிதா பைஜு வந்தவுடன் ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவியும் நடித்தால் வரும் பிளேவர் இப்படத்திற்கு வந்ததாகவும் இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் நிகழ்ச்சியோடு பகிர்ந்த தகவல் இணையத்தில் பேசும் பொருளாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் கோமாளி திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி லவ் டுடே திரைப்படம் மூலம் நடிகராக மக்கள் மனதை கவர்ந்து டிராகன் திரைப்படம் மூலம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகராக உருமாறியவர்தான் பிரதீப் ரங்கநாதன். கதைக்களம், திரைக்கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் காமெடி, டைலாக் என டைமிங்கில் வைத்து ரசிகர்களை கவர்ந்தவர். தீபாவளிக்கு பிரதீப்பின் டியூட் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வெளியாகவிருந்த நிலையில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் டிசம்பர் 18ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காதல் மட்டும் இல்லாமல் அதிரடி காட்சிகளையும் கொண்டுள்ள டியூட் திரைப்படத்தை சுதா கோங்கராவின் உதவியாளராக இருந்த இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டியூட் படத்தின் கதைக்கரு உருவான விதம் குறித்து இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் ஒரு சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்துள்ளார். அவர் கூறுகையில், இந்த கதையை நான் எழுத தொடங்கிய போது 30 வயது நிரம்பிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டே எழுதினேன். அந்த பிம்பத்தை மனதில் வைத்தே முழு கதையையும் உருவாக்கினேன். அந்த கதாபாத்திரத்திற்கு பிரதீப் ரங்கநாதன் மிகவும் கச்சிதமாக பொருந்தி போனார். அவர் கதையை கேட்டவுடனேயே அவருக்கு மிகவும் பிடித்து போய் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றார். இந்த தகவல் ரஜினி ரசிகர்களையும் பிரதீப் ரசிகர்களையும் ஒரு சேர உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக பிரேமலு படத்தின் மூலம் தென்னிந்தியா முழுவதும் பிரபலமான மமிதா பைஜு நடித்துள்ளார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பிரேமலு திரைப்படம் வெளியாகி அவர் புகழடைவதற்கு முன்பே டியூட் திரைப்படத்திற்காக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதுதான். சூப்பர் சரண்யா திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் நாங்கள் மமிதா பைஜுவை நடிக்க வைத்தோம். மமிதா நடிக்க வந்தவுடன் ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது போன்ற உணர்வு இந்த படத்திற்கு வர தொடங்கியது என்று இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் தெரிவித்துள்ளார். டியூட் படத்தின் கதை சென்னையில் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தும் 2 இளைஞர்களை சுற்றி சுழல்கிறது. இது வெறும் காதல் கதை மட்டுமல்ல என்று கூறும் இயக்குநர் கீர்த்தீஸ்வரன், இதில் காதலுடன் சேர்ந்து ஒரு வலுவான மாஸ் அம்சமும் உள்ளது. அதை ரசிகர்கள் திரையரங்குகளில் படம் பார்க்கும் போது உணர்வார்கள். எனது முதல் படமே தீபாவளிக்கு வெளியாவது ஒரு கனவு நனவானது போல் உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இளம் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் சரத்குமார், ரோஹிணி போன்ற அனுபவம் மிக்க மூத்த நடிகர்களும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ரஜினியின் ஸ்டைல், பிரதீப்பின் எனர்ஜி மற்றும் ஒரு திறமையான இளம் குழுவின் உழைப்பில் உருவாகியுள்ள டியூட் திரைப்படம் இந்த தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான பொழுதுபோக்கு விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.